சரி டாக்டர், நம்ம ஸ்டில் டாபிக் உள்ள போயிட்டோம். இன்னும் உங்களை பத்தின சில கேள்வி வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு இருக்கும். சொல்லுங்க டாக்டர், உங்களோட சின்ன வயசுலேயே ரொம்ப நீங்க சொல்றத பார்க்க ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்பிரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. ஆமா. உங்களோட லவ் ஸ்டோரி, உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு டாக்டர்? சிறப்பு. சிறு வயசுல காதல் பண்ணேன், அது தோல்வியில முடிஞ்சு போச்சு. ஏன் தோல்வியில முடிஞ்சிச்சுன்னா, நான் 6 வயசுல திக்க ஆரம்பிச்சேன். கடுமையான திக்குவாய். 6 வயசு திக்க ஆரம்பிச்சு முழுமையா 30 வயசுல திக்குவாயே போச்சு. அப்போ இந்த ஜாதகம் நான் எப்படி படிச்சேன்னா இது ஒரு காரணம். அப்போ என்ன பண்ணுவேன், திக்கி திக்கி பேசுவேன். ஆனா நான் வந்து சிறந்த ஒரு மாணவன். அதான் 1வது வருவேன் கிளாஸ்ல. இந்த 6 வருஷம் செங்காட் தோட்ட தமிழ் பள்ளியில படிச்சதுல வந்து ஒரு முறை 3வது வந்திருக்கேன், 2 முறை 2வது வந்திருக்கேன். மற்றதெல்லாம் நான் எப்போதும் 1வது தான். பள்ளிக்கூடத்தை சாவியை எடுத்தா நிற்கும், நான் தான் போய் திறப்பேன் அந்த ஸ்கூலை. ஸோ குருமான் நான் ரொம்ப ரொம்ப அதாவது மரியாதையை பார்ப்போம். வந்தாலும் எழுந்து நிற்போம். என் வேற இடத்துல இருந்தால் கூட அவங்க வந்து மோட்டர் பைக்கில் கூட எழுந்து நின்றுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன், அப்போ திரும்ப நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னுடைய தமிழ் ஆசான் முத்துசாமி வாத்தியார், அவர் செய்யுள் பாடம், அதில் வந்து ஔவையோட குரல் வரும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திரும்பியன் தும்பிக்கையான் பாதங்காப்பு தப்பாமல் சாருவார் தமக்கு. இதை சொல்லணும் அவர் முன்னுக்கு. நான் திக்குவேன், அடி உழுவோம். இந்த பழகிறவாதி இருக்குல்ல ரூல் இருக்கு, அதில் ஊழுவோம், விட்டுவோம் அடி. சமையல் என்ன பண்ண சரியா வரலன்னா மண்ணை கொட்டு முட்டிக்கால் போட்டிக்கணும் அதில். அப்புறம் நான் தத்தி கத்தி பேசிடுவேன். பேசி முடிஞ்ச உடனே அப்புறம் நானும் சட்டாமல்ல எனக்கு எல்லாம் ஒப்பிக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பயே ஒரு ஸ்தானத்துல இருந்துச்சு. ஆமா. அப்ப தமிழ் மொழியோட தரம்லாம் சிறப்பா இருந்துச்சு. இப்போ தமிழ் பள்ளிகள் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. வாத்தியாருங்க வந்து கவனம் எடுத்து நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இப்போ வந்து சயின்ஸ் இதெல்லாம் முன்னேறி நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் செலவு தான் பண்ணணும். இப்போ என்னோட பள்ளி பருவத்தை நான் சொல்றேன் திருப்பியும். அப்போ இந்த அவமானங்கள் தாங்க இன்னொரு வாழ்க்கை போன உடனே எஸ்பிஎம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சயின்ஸ்லாம் மார்க் போட்டேன், நல்லா மலையில நல்லா மார்க் போட்டேன். இங்கிலீஷ் 3 எடுத்துட்டேன். ஆனா லிசான்ல எஸ்ஐபி கொடுத்துட்டாங்க. லிசான்ல தலுலுஸ் ககால் கொடுத்துட்டாங்க. நம்ம திக்கு வயனால எப்படி கொடுப்பாங்க, மனம் உடஞ்சு போய் ஜாதகம் பார்க்க போற பாப்ப. நான் ஜாதகம் பார்த்தப்ப 2 வெள்ளி. அந்த அம்மா சொன்னிச்சு ஒரு லேடி கிட்ட தான் பார்த்தா கம்பகம் பயங்கல எங்க சரி பக்கத்துல தான். இந்த ஜாதகம் தடுத்து ஜாதகம் போட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு போனேன், இவன் வாடுறதே கஷ்டம்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை, நான் இந்தியாவுக்கு போயிட்டேன், தமிழகத்துக்கு போயிட்டேன். போன உடனே அங்க ரோட்ல ஒருத்தர் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சோழி போட வந்துருக்குல்ல. அப்ப எங்க அத்தையை கூட்டிட்டு போயிருந்தேன். அத்தையை கூப்பிட்டு போன உடனே சொல்லி போட்டு உனக்கும் மனைவி சண்டை வரணும். எங்க அத்தையை பார்த்து யாரு டைம் ஒரு 6 ஓகி. அப்ப சரியானக்கும், ஏன்னா செவ்வாய் தசை போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆங்காரமா நிற்பேன். எங்க தாத்தா கிட்ட போய் பேசி நிறைய பணம் வாங்கிட்டு சோலோவா பஸ் எடுத்து ஆந்திரா கேரளா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒண்டியா ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துக்குவேன், எங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்குவேன். அப்படி வாங்கி அப்படியே சுத்திட்டு வந்தேன். இந்த கோயில்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாச்சு. யாரு இவங்க கட்டது சித்தர்கள் கட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு. அப்புறம் ஒருத்தர் ப்ரொஃபஸர் எஸ்பி கலான்னு சொல்லி ஒருத்தர் மாட்டினார். அவர்கிட்ட போன உடனே ஜாதகம் போய் பார்த்தேன். ஒரு 100 ரூபாய் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு. பார்த்த உடனே காசு கொடுத்து பார்க்கறவன சொன்னாரு, நீ பெரிய பெரிய ஆளு தான் ஜாதகம் சொல்லுவேன் அப்படின்னாரு. என்னடா அது நம்ம திக்கி கேட்டுக்கிறதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு, நீ உலக பேர் வாங்குவேன். ஒரு 40 கண்ட்ரிக்கு நான் ஜாதகம் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு தூதருக்கெல்லாம் பார்த்துருக்கேன், அமைச்சருக்கெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த நாட்டு பல பேருக்கு நான் பார்த்துருக்கேன். எல்லாம் அதாவது சீன மக்களுக்கு பார்த்துருக்கேன், பஞ்சாபிக்கு பார்த்துருக்கேன், எல்லாத்துக்கும் பார்த்துருக்கேன் நான் ஜாதகம். அப்போ அவரு அன்னைக்கு சொல்லப்ப நான் எனக்கு நம்பிக்கையே கிடையாது சுத்தமா. திக்குவாயை வச்சு நான் எப்படி ஜாதகம் சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஒரு நம்பாம தான் வந்துட்டேன். ஆனா அவளுக்கு நம்ப போச்சு. அவர் தான் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தாரு. அவர் அங்கிருந்து கூட்டு வந்துட்டேன் மலேசியாவுக்கு. கூட்டு வந்து 3 மாசம் வீட்டுல வச்சு அவருக்கு நான் வந்து கஸ்டமரை பேசி விட்டு இரவுல நான் படிப்பேன் ஜாதகம் அவர்கிட்ட. என்னுடைய ஒரு குரு வந்து ஒரு முஸ்லீம் மலேசியாவில் ஜாதகம் சொல்லி கொடு, அவர் கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரு நிறைய, எப்படி லக்கணம் போடணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பக்கம். அப்போ ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் முடிஞ்சு ஒரு பொண்ணை நான் காதல் பண்றேன். அந்த பிள்ளைகிட்ட நான் போயிட்டு அந்த பொண்ணு தான் முத என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னிச்சு. இப்ப நான் சொல்லணும்ல திருப்பி. அப்ப வீட்டுல உட்காந்து கண்ணாடி பண்ணி ஒரு ட்ரைனிங் எடுக்கிறேன். ஐ லவ் யூ வந்துருச்சு எல்லாம் கரெக்டா. அந்த பிள்ளைய பார்த்துட்டு போய் சொல்லணும்ல, போயிட்டு கிட்ட போறப்ப நெஞ்சு டக்கு 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 டக்குன்னு அடிக்குது.
பதட்டம் வந்துருச்சு. கிட்ட போட்டு ஐயன்னா லவ் வரல. நான் கொடுத்த அந்த முக அசைவுல அந்த பிள்ளை நினைச்சுக்கிச்சு நான் அந்த பிள்ளைய வந்து ஏதோ ஒரு பகடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்டே ஓடி போச்சு. அப்புறம் வந்து அதனால நான் யாரையும் காதல் பண்ண முடியல. ஏன்னா இது நமக்கு தான் வரலையே. அப்புறம் 2-3 கண்ணாலங்க கண்ணும் நோக்கியானவங்கள அந்த மாதிரி இருந்துச்சு. முழுமையா போல. எனக்கு பொண்ணு பார்த்தா நான் வந்து திருமணம் பண்ணேன். அப்போ இந்த யோகி ராமையா வந்தார்ல, அவர்கிட்ட நான் கிரியா யோகம் கத்துட்டேன். அதுல நான் பழகின பிராணாயாமம், நான் தியானம், மந்திரங்கள், ஆசனங்கள் இதெல்லாம் எனக்கு உதவி பண்ணிச்சு. மனோதிடம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கற்ற தமிழ் மொழி நேரம் கல்யாணம் பண்ணி உட்காந்துதான் வீரபாட்டு கட்டபொம்மனுடைய வசனம் பேசுவேன். வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன்னு கொடுப்பது கிறிஸ்டின் சொல்லிட்டு ஃபுல் வசனம். ஆமா. அதுக்கப்புறம் கராடி மண்ணுக்கு உட்காந்துக்கிட்டு கசட தவற எரல வழல ஞன மனன்னு உட்காந்து படிச்சு ட்ரைனிங் எடுப்பேன். ஏன்னா எங்க வீட்டுல என்ன திக்குவாயின் தான் கூப்பிடுவாங்க. யாரும் அதை வந்து சரி பண்ண முயற்சி எடுக்கல. ஏன்னா அவனுக்கும் தெரியாது. இப்ப இருக்கிற மாதிரி நவீனமான அதாவது தெரப்பிலாம் ஒண்ணும் இல்லையே. நானும் அதை முயற்சி எடுத்தேன். ஒரு பிள்ளை நம்மளை காதல் பண்ண முடியல, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி வாழ போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்த உடனே முயற்சி. அதுக்கப்புறம் அமைஞ்ச குரு எனக்கு அகத்தியர், பாபாஜி, ராமலிங்க சுவாமி எனக்கு அமைஞ்ச குருங்க வந்து சாசி சுப்பியா பாவான தமிழ் மன்ற தலைவர் இப்போல இவரெல்லாம் அமைஞ்ச குருலாம் வீரமானவங்க. யோகி ராமையா சிங்கம் அவரெல்லாம் பேசக்கொள்ள பார்த்தா தமிழ் மொழி அப்படிதான் பறக்கும். இவங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச குரு நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க உங்களோட மேரேஜ் லைஃப், அப்புறம் உங்களோட பிள்ளைங்க. மனைவி வந்துட்ட பிறகு வாழ்க்கை இன்னும் சிறப்பாச்சு. எப்படி சிறப்பாச்சு அப்படின்னு சொன்னா, வீட்டில் நம்மளுக்கு வந்து கவனிக்க ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு ஜாதகத்துல கிரக பிரவேசம் சொன்னா உங்க நட்சத்திரம் வச்சு பார்க்க மாட்டாங்க. வீடு உங்க பேர்ல இருக்கலாம், மனைவி பேர் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு இல்லம். அந்த இல்லத்துல யார் இருக்கா, அந்த இடத்துல வந்து சகலத்தையும் கட்டி காத்து ஆளக்கூடிய ஒரு இல்லாள் இருக்கா. இல்லாது. அதனாலதான் வந்து வீட்டுக்கு வந்து மனைவியோட நட்சத்திரம் பார்த்து அவங்க மாங்கல்யம் நிலைக்கிற மாதிரி இருந்து அவங்களுக்கு தான் டைம் பாஸ் செய்வாங்க. அப்படி செய்யறப்ப ஏன்னா பின் தூங்கி முன்னெழுவார். அவங்க தானே காலையில் எழுந்திரிச்சு நமக்கு சமைச்செல்லாம் கொடுத்து விளக்கு ஏற்றி வீட்டை கூட்டி எடுக்கிறாங்க, சமையல் பண்றாங்க, துணி துவச்சு போடுறாங்க. பிறகு அவங்க தான் படுப்பாங்க. எந்த ஜாமா எங்க இருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியே போயிட்டு வராது. மனைவி வந்துட்ட பிறகு அதாவது நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லி ஓரளவு சிறப்பாக போச்சு. 1வது குழந்தை அவங்க பிறந்தாங்க, லோபமுத்திரை. அதாவது அகத்தியருடைய மனைவியோட பேர். நான் அவர் பேர்ல தான். ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு நான் 5 வருஷம் பண்ணி பேர் வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு பண்ணி பேர் வச்சுட்டேன். இந்த பேர் தான் நிச்சயமா நான் கணிச்சு எடுத்துருப்பேன் ஜாதகத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாரு. அவர் பிறந்த உடனே எனக்கு வந்து வருமானம் பெருகுச்சு சித்த வைத்தியத்துல. கடைசியா ஒருத்தர் பிறந்தாரு, பேர் புகழ் உண்டாச்சு. 3 பேரும் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஸோ இப்படிதான் உங்களோட ஃபேமிலி லைஃப் இப்ப ரொம்ப சட்டலா போயிட்டு இருக்கு. நீங்க முதல்ல அந்த திக்கிற விஷயம் சொல்லனால அதுல இருந்து சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல இந்த பாத்துக்க இருக்கிறவங்க திக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க, எப்படி கியூர் பண்ணலாங்க? இது ஒரு பெரிய சப்ஜெக்டா போவோம். இன்னொரு எபிசோட்ல நீங்க கேளுங்கன்ட்டு நான் விளக்கமா சொல்றேன். எல்லாம் கத்து அது வந்து பயனாடிட்டோம். திக்குவாய் எப்படி வந்து முன்னாடி சொல்லிடுறேன். இந்த திக்குவாய் உள்ளவங்க ரொம்ப அவசர புத்திக்காரன். அவங்கள்ட்ட தாழ்வு மனப்பானம் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும், தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாத ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்க, இது என்னன்னு சொல்லிட்டு அப்போ இந்த மூளை யோசிச்சு அது நரம்பு வழியா அதனுடைய ஆக்ஷனை அனுப்பி நாக்கு வந்து அது ஏற்ற மாதிரி வளவு கொடுத்து ஓக்கல் கொலை சவுண்டு வர்றதுக்குள்ள இந்த மூளை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதுவா அது வந்துருக்கும். புரியுதுங்களா? ஒரு ஸ்டாப் கொடுக்கும். சில பேருக்கு கா வராது, சில பேருக்கு ஈன்னு இழுத்தான்னு வச்சுக்க இருப்பான். அடுத்த ஒரு வார்த்தைக்கு போவாது. அவங்க பேச வச்சு எந்த வார்த்தை வந்து திக்குதுன்னு சொல்லி அதை நிதானமா நம்ம வந்து படிக்க விட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வந்தா வந்துடும். மந்திர ஜபம் பெர்ஃபெக்டா உதவி பண்ணுது. நீங்க சொன்னீங்களா அந்த மெத்தட்? ஆமா, மந்திரத்தை வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் பேசி பார்க்கணும்.
அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன், ரா கெமிக்கல்னு சொல்லிட்டு. அதில் இருக்கும்போது நான் செக்ரட்டரியாக இருந்தேன், வைஸ் அதாவது பினோலோ இருந்தேன். மீட்டிங்லாம் பேசி ஆகணும், திக்கி தான் பேசுவேன். யாரும் என்னாச்சு நான் பயப்படுத்தல, ஐ டோன்ட் கேர், நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் பப்ளிக் ஸ்பீக்கர். ஆமா, ஓகே ஓகே. இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி, இப்போ நீங்க சொன்னீங்க வந்து புக்ஸ் படித்தேன், அகத்தியர் படம் பார்த்து உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துச்சு. இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமை பார்க்குற சில பேருக்கு அந்த விஷயம் சின்ன வயசுலேயே ஒரு மாதிரியான தேடல் இருக்கு, பட் எது ஒரு கரெக்டான சேனல்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஸ்பிரிச்சுவல் தேடல் இருக்கிறவங்க அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா, இல்லை அது ஒரு உணர்வா, இல்லை அது ஸ்பிரிச்சுவல் என்ன டாக்டர் உங்களோட பார்வையில்? ஆன்மீகம் இது சொல்லாங்க. ஆன்மீகம் ஆன்மாவை விடுதலை தேடுவது. ஒருத்த மனிதன் வந்து பிறக்கிறான், லௌகிக வாழ்க்கை, அதாவது இளம் பருவம், லௌகிக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, இறந்து போறான். மீண்டும் பிறக்கிறான், இறந்து போறான். அவன் என்ன கர்மத்தை கொண்டு வந்தானோ அந்த கர்மத்தை அனுபவிக்கிறான். அவன் என்ன பிராப்தம் கூட அந்த பிராப்தத்தை அனுபவிக்கிறான். சரிங்களா? ஆதிசங்கரர் சொல்றாரு, புனரபி ஜனனம் புனரபி மரணம். மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் மீண்டும் சாவம். அப்ப இதுக்கு வந்து விடுதலைன்னு ஒண்ணு வேணும். அவை சொல்றாங்க, வீடு பேரு பெற நில் அப்படின்னா, இது ஒரு வீடு, இந்த வீட்டை நீ சொந்தமாக்கிக்கணும். அவங்க சொன்ன வார்த்தை டைரக்டா எடுத்தோம்னா ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் 4-5 வீடெல்லாம் இருக்க பல பேர்த்துக்கு. அவங்க சொன்னது அது இல்லை, இந்த வீட்டை விட்டுறாதன்னு சொன்னாங்க. நம்ம பாடியை விட்டுட்டோம்னா, செத்து போயிட்டோம்னா மீண்டும் பிறக்க போறோம். மீண்டும் கர்மாவோட வாசம்தான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாடிக்கு வந்து ஒரு சித்தர் இப்படி சொல்றாரு, திருமூலர் தான், ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு இந்த சீவனை சிவலிங்கம். ரைட்டா? அப்ப இந்த சீவனை காப்பாற்றணும். கற்ப சாதனைன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அதாவது ஒருத்தர் வந்து அவர் ஆன்மீகத்தை எப்படி பாக்குறாருன்னு சொன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம். சரியான கோயிலுக்கு போறவங்க, கோயிலுக்கு போய் சாமி கூப்பிடுறவங்க, சாமியை வந்து உண்மையா இருக்கிறவங்க பாவனை பண்ணி அதை பக்தி பாலமும் கும்பிட்டுட்டு பிரார்த்தனை அங்க சொல்லிட்டு வந்துருவாங்க. கோயிலை பத்தி இன்னொரு நாளைக்கு ஆளுங்க அது எப்படி ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ், எது இல்லைன்னு சொல்றீங்க? இப்போ அம்மா அவங்களை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு, அதே மாதிரி நிலா இருக்கு பாரு, அப்புறம் பாட்டி இருக்கு பாரு, சாப்பிடு, அதே மாதிரி பூபு மேன் இருக்கான் கொண்டு போற சொல்லி விட்டாங்களா இல்லையா? எதையாவது ஒரு ஆடியோ ஒரு வீடியோ காட்டியும் ஒருத்தர் நம்ப வைக்கிறதுக்கு. அப்ப ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கோயில், நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. கொஞ்சம் தெரிஞ்ச வேண்டாம் பண்றா கத்துக்கிட்டு வீட்டுல பூஜை பண்ணாரு, அது கிரியை. அவங்களும் அர்ச்சனை பண்ணுவாங்க, பூ கொண்டு பார்த்திருக்கீங்களா? அவன் வீட்டுல பண்ணாதான் அவன் திருப்தியாகும், அதுவும் சரி. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க என்ன யோகத்துறைக்கு போவாங்க, ஆசனம் போடுவாங்க, பிராணாயாமம் பண்ணுவாங்க, வாசி யோகம், அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மந்திர ஜபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பக்தி குரு மேல பக்தி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து யோகத்துறை. இந்த துறையில வந்தவங்க அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதனுக்கு அவங்களுக்கு வந்து முதல்ல கிட்ட வேலைங்க. அப்புறம் இந்த துறையில இருந்து ஞானத்துறைக்கு போவாங்க. அதான் கற்ப சாதனை. உலகம் எப்படி தோன்றுச்சு, எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகம், ஆன்மானா என்ன, தத்துவ சாஸ்திரம்னா என்ன, தத்துவ சாஸ்திரத்தை வந்து பூத தத்துவம் 60, சிவ தத்துவம் 36, 2 சேர்த்தா 96 தத்துவம். இதுல ஒருத்தர் இப்படி போட்டிருக்காரு புக்ல, எங்கே மேற்கத்திய விஞ்ஞானம் முடிவடைகின்றதோ அங்கிருந்து ஆரம்பமாக இந்திய தத்துவ சாஸ்திரம். Where is the Western science is end, there is a beginning of Indian தத்துவ சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பூத தத்துவம் வந்து இந்த உடம்போட நிக்குது, ஆன்ம தத்துவம் அதாவது சிவ தத்துவம் வந்து 36 தனியா நிக்குது. தாய் வயிற்றுக்குள்ள ஒரு பிண்டம் ஒண்ணு நிக்குது, குழந்தை, அது 60 தத்துவம் பஞ்சபூதம் ஆனது. ரைட்டா? இந்த ஆன்மா பூந்தவன உயிர் வந்துருச்சு. உயிர் வந்து 96 தத்துவம் இருந்தாதான் இவரோட இருக்கிற. இறந்துட்டா 36 தத்துவம் சிவலோகத்துக்கு போயிடும். இந்த 60 தத்துவம் மண்ணோடு மண்ணா, ஒன்னு விண்ணுக்கு போயிடும், ஒன்னு காத்துக்கு போயிடும், ஒன்னு நெருப்புக்கு போயிடும், மற்றெல்லாம் மண்ணுக்கு போயிடும், நீருக்கு போயிடும். இந்த எல்லா தத்துவங்களையும் வந்து நம்ம பேசலாம் நிச்சயமா. நீங்க தனித்தனியா போடுங்க, ஒரு சப்ஜெக்ட் கேளுங்க, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போறேன். ஆனா எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து பெரிய கொடுக்கணும் தெரியுங்களா, இவ்வளவும் படிச்சது ரொம்ப நிறைவு. நான் ஓரளவு சம்பாரிச்சம் போதும் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஓரளவு வந்து விஷயம் தெரியும். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இந்த கல்வியை நான் உள்ள சேர்க்க எனக்கு வந்து ஆனந்தமா இருக்கு. நான் தனியா இருந்தா புக்கோட தான் நிற்பேன். என் பேக்கை திறந்து பார்த்து புக்கோட இருக்கும். நான் வேலைக்கு போகும்போது இந்த ரோக்கமிக்கிறது சிமெண்ட் வேலைக்கு புக்கோட தான் போவேன். அந்த எனக்கு அந்த ஒரு வேலை வந்து எனக்கு உண்மையில ஆண்டவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நிறைய டைம் இருக்கு புக்கை படிக்கிறதுக்கு. எழுதுவேன், புக்கை படிப்பேன். ஸோ யார்கிட்ட போய் கத்துக்குவேன். என்னை விட வயசு குறைவான்ட்டு நான் போய் பாடங்கள் படிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கம்பெனியில் வேலை செஞ்சீங்க. ஆமா. எந்த ஒரு தருணத்துல வந்து ஓகே நம்ம இதுக்கப்புறம் கம்பெனி வேலை செய்ய போறதில்ல, முழு நேர சித்த வைத்தியராக ஆயிடலாம், இல்ல முழு நேர ஜோதிட நிபுணராக ஆயிடலாம், எப்படி நீங்க முடிவு பண்ணிக்கிட்டோம்? என் மனைவி வந்து அப்பெல்லாம் வந்து ஹெட்ஃபோன் கிடையாது, வீட்டு ஃபோன் தான். வீட்டில் இருந்து அடிக்கிறாங்க கம்பெனிக்கு. என் மகளுக்கு வந்து பால் பாவம் முடிஞ்சு போச்சு. நீங்க கரெக்டா 11க்குள்ள வந்துருங்க, 11க்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஷிஃப்ட் எனக்கு 11 மணிக்கு தான் வேலை முடியும். என்கிட்ட காசு இல்லை.